வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற உணவு இது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்க. இது குளிர்காலத்துலேயும் இந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த ஜலதோஷம் இதெல்லாம் போகும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நான் 50 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சு நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது பருப்பு இல்லாமையும் செய்யலாம், பருப்பு வேக வச்சும் செய்யலாம். பருப்பு வேக வச்சு செஞ்சால் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் இது பருப்பு வேக வச்சு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ரசம் நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நார்மலாக நான் நெய்யில் தான் ரசம் தாளிப்பேன். பட் இந்த ரசத்தை நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சுவை அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் வாங்க நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் 4 காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறேன், குண்டு மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, மிளகாய் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடுகும் போட்டாச்சு, கறிவேப்பிலை போட்டேன். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். கடுகு கொஞ்சம் நான் நிறைய தான் போடுவேன். இந்த கடுகு வாசம் எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் நிறைய தான் போடுவேன். அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வாங்க பார்க்கலாம். மிளகு ரசத்துக்கு நல்லா ஒரு கனமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட தேவைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கும். அதனால் இது நல்லா வெடியணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொரியுங்க. பொரிஞ்சோடனே வாங்க பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரியுங்க, ஏன்னா இது வெடிக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க, தீஞ்சிடக்கூடாது. இது மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக தான் ஃப்ரை பண்ணணும். தீய விட்டுறாதீங்க. தீய விட்டால் ரசம் நல்லா இருக்காது. பொரிஞ்சிச்சிங்க. இதை நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த கரண்டி 1 டேபிள் ஸ்பூனுக்கான அளவு தாங்க. அதனால தான் இதுலேயே சொல்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன், அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன்னா இது 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை விட்டுடலாம். பாருங்க, ஜீரகத்தை வறுக்கிற நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் விட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கணுங்க. புளியோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா தலை கொதிக்கணும். சீரகத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணோடனே மிளகு சீரகம் 2த்தையும் சேர்த்து ஆறின பிறகு ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைக்கணும். சரிங்களா? ரொம்ப கொரன்னா இது கொஞ்சம் பெருசு அப்படியும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ண உடனே நாம் இதை
பவுடரை அரைச்சி கொண்டு வரலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. சரி, நீங்கள் வாயில் போட்டு பார்த்தா நல்லா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக பொறன்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுதான் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து மிளகோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறினோன்னு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் புளியும் நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சிருக்க பருப்பு தண்ணியை நாம் இதில் விட்டுடலாம். நல்லா விட்டுட்டு இப்போ இதை நாம் கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ நாம் இதில் மஞ்சள் பொடியை சேர்க்கணும். இன்னொன்று, நாம் இதில் ஒரு சிலர் பூண்டும் போடுவாங்க. நான் பூண்டு போடலை. பூண்டு வந்து மிளகோட சுவையை வந்து குறைச்சிடும். அதனால் நான் பூண்டு இதில் சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நாம் அந்த பவுடரை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேருங்க. அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க ரச பவுடரை இதில் நாம் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்ச ஒன்று தாங்க சேர்க்கணும். பெருங்காய பவுடர், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்ச ரச பவுடரை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் இந்த ரச பவுடரை போடுறேன். இப்போ நாம் ஒரு ஃபுல்லாக எவ்வளோ உங்ககிட்ட கொத்தமல்லி இருக்கோ அந்த கொத்தமல்லியை ஃபுல்லாக நறுக்கி இதில் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. இதை பாருங்கள், கொதித்து எல்லாம் நுரக்கட்டி இந்த மாதிரி ஓரமாக ஒதுங்கி இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமுத்திடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மிளகு ரசம் ரெடி. சூடாக சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அரைச்ச பவுடரில் மீதி இருக்குங்க. அது இருந்துன்னா நீங்கள் அடுத்த முறை செஞ்சுக்கலாம். ஃபுல்லுத்தையும் போட்டுறாதீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. தேவைன்னா இன்னும் கூட இதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த முறை செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்.